தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டிய பரபரப்புகள் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தரப்பில் எடுக்கப்படாதாக கூறப்படும் ஒரு ரகசிய கருத்து கணிப்பு முடிவுகள் அரசியல் வட்டாரங்களில் தீயாய் பரவி வருகின்றன. தமிழகத்தில் பாஜகவை ஒரு மாற்று சக்தியாக நிலைநிறுத்த அண்ணாமலை கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களையும் நடைப்பயணங்களையும் மேற்கொண்டார். இருப்பினும் தற்போது கசிந்திருக்கக்கூடிய இந்த ரகசிய ஆய்வின் முடிவுகள் அண்ணாமலைக்கும் பாஜக டெல்லி தலைமைக்கும் பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளதாக தெரிகிறது. இந்த ஆய்வின்படி தமிழகத்தில் பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என்ற கசப்பான உண்மை வெளிவந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த கருத்து கணிப்பு அதிமுக தொண்டர்களுக்கு பெரும் உற்சாகத்தை அளித்துள்ளது. அதிமுக 115 முதல் 120 தொகுதிகள் வரை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சியை அமைப்பது உறுதி என்று அந்த ஆய்வு தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அதிமுக ஆளுங்கட்சியின் மீதான அதிருப்தியை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிருப்பதை இந்த எண்கள் காட்டுகின்றன. மறுபுறம் ஆளுங்கட்சியான திமுக 80 தொகுதிகள் வரை மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறதாக கூறப்படுகிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலேயே 30 தொகுதிகள் வரை பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் ஒருபுறம் சக்தியின் வரவை உறுதிப்படுத்துகிறது. விஜயின் இந்த தாக்கம்தான் திமுக மற்றும் பாஜகவின் வெற்றி வாய்ப்புகளை பறித்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இந்த ரகசிய கருத்து கணிப்பு முடிவுகள் அண்ணாமலையின் கருத்துக்களை மதிக்காமல் டெல்லி தன்னிச்சையாக எடுத்த முடிவின் விளைவாகவே தெரிகிறது. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகாவது அண்ணாமலையின் தனிப்பட்ட செயல்பாடுகள் மற்றும் அவர் வகுத்த வியூகங்களின் அருமை டெல்லி பாஜக தலைமைக்கு புரியுமா என்ற கேள்வி தற்போது வலுவாகவே எழுந்திருக்கிறது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பேசப்பட்ட அண்ணாமலை மாடல் வாக்குகளாக மாற தவறியது ஏன் என்பது குறித்த விவாதங்கள் தேர்தலுக்கு பின் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை நம்ப வேண்டாம், அவர் நம்ப வைத்து கழுத்தறுத்து விடுவார் என்று அண்ணாமலை சொன்னதை டெல்லி கேட்காததுதான் பாஜகவை பூஜ்ஜியத்தில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளதாக கட்சிக்குள்ளேயே முணுமுணுப்புகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களம் தற்போது தகதகவென தகித்து கொண்டிருக்கிறது. வழக்கம் போல திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான இருபெரும் கூட்டணிகள் நேருக்கு நேர் மல்லுகட்டும் இந்த தேர்தலில் இதுவரை நாம் பார்த்திராத ஒரு புதிய திருப்பம் டெல்லி வட்டாரங்களில் இருந்து கசிய தொடங்கியிருக்கிறது. தேர்தல் நெருங்கும் வேளையில் தரைமட்ட நிலவரங்களை ஆய்வு செய்து மத்திய உள்துறைக்கு உளவுத்துறை ஐபி சமர்ப்பித்திருக்கும் சமீபத்திய அறிக்கை அரசியல் விமர்சகர்களையே புருவம் உயர்த்த செய்யும் வகையில் அமைந்துள்ளது. அது குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு உள்பட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தமிழக தேர்தல் களத்தின் நிலவரம் குறித்த மத்திய அரசுக்கு ஐபி எனப்படும் மத்திய உளவுத்துறை சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் திடுக்கிடும் வகையில் இருப்பதாக டெல்லியில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன. பொதுவாக தேர்தல் காலங்களில் மத்திய மற்றும் மாநில உளவுத்துறையினர் தேர்தல் கள நிலவரம் குறித்த ரிப்போர்ட்களை தங்களின் மேலிடங்களுக்கு அவ்வப்போது அனுப்பி வைத்தபடி இருப்பார்கள். அந்த வகையில் தமிழகத்தின் நிலவரம் குறித்து கடந்த வாரம் ஒரு ரிப்போர்ட் மத்திய உள்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜகவை உள்ளடக்கிய அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி என 2 கூட்டணிகள் தேர்தல் களத்தில் களமாடி வருகின்றன. தங்களின் தோழமை கட்சிகளுக்கு திமுகவும் அதிமுகவும் தான் தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் தகவல்களை சேகரித்து வந்தது உளவுத்துறை. அதன் ஒரு பகுதியாக கடந்த வாரம் ஒரு ரிப்போர்ட் டெல்லிக்கு பறந்துள்ளது. அதில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் வெற்றிக்கு அதிமுக உழைக்கவில்லை. தோழமை கட்சிகளின் தொகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டாம் என அதிமுக தலைமை தனது கட்சியின் நிர்வாகிகளுக்கு மறைமுக உத்தரவை பிறப்பித்துள்ளதாம். அதேபோல திமுக தலைமையும் தனது தோழமை கட்சிகளின் வெற்றிக்கு உத்தரவாதம் தரவில்லை. தோழமை கட்சிகள் மயிரிழையில் வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டும் என்கிற தனது விருப்பத்தை அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியும் உள்ளது.
திமுக தலைமை. இந்த கருத்து ஒற்றுமையில் திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் மறைமுக கூட்டணி வைத்திருக்கின்றன. தேர்தல் முடிவுகளில் தங்களுக்கு தனிபெரும் பான்மை கிடைக்காமல் தோழமை கட்சிகளின் ஆதரவை பெற வேண்டிய சூழல் உருவானால் அப்போது அவர்களின் அதிகாரம் கோலோச்சும். அதனால் அதனை மட்டுப்படுத்த தோழமை கட்சிகளுக்கு ஓரிரு இடங்களில் வெற்றி கிடைக்கலாமே தவிர 100% வெற்றி கிடைக்கக்கூடாது என்கிற திட்டத்தில் இந்த கருத்தொற்றுமையை திமுக அதிமுக இணைந்திருக்கின்றன அப்படிங்கிற ரீதியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் விளம்பந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக இதேபோன்று உளவுத்துறை குறித்த ஒன்று கசிந்து வருகிறது. அதாவது திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்தது மட்டும் திருவிக நகர் அதிமுக வேட்பாளர் பொற்கொடிக்கு மறைமுக ஆதரவு அளித்தது குறித்து உளவுத்துறை அறிக்கை அளித்திருக்கிறாங்களாம். மேலும் பேசிகாவின் பலமான பட்டியலின வாக்குகளில் 50% குறைவாக இளைஞர்களின் வாக்குகள் நடிகர் விஜயின் கட்சிக்கு இடப்பெயர்ச்சி ஆவதாகவும் அந்த ரிப்போர்ட் கூறுகிறது. இதனால் வரும் தேர்தலில் பேசிகா போட்டியிடும் 8 தொகுதிகளையும் வெற்றி பெறுவது கடினம் என உளவுத்துறை எச்சரித்ததாக செய்திகள் கசிந்து வருகின்றன. இப்படியான சூழலில் தரைமட்ட நிலவரங்களை ஆய்வு செய்த மத்திய உள்துறைக்கு உளவுத்துறை சமர்ப்பித்திருக்கக்கூடிய சமீபத்திய அறிக்கையானது அதற்கு மேல் பரபரப்பை தந்து வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய அரசியல் நிலவரம் படி கடலூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவமதித்ததாக சொல்லப்படுகிறது. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கடலூர் மாவட்டத்தில் போட்டியிடும் 9 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களையும் கடலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் அறிமுகம் செய்தார். அப்போது தொகுதி வாரியாக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய நிலையில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழக சார்பில் விருதாச்சலம் தொகுதியில் அம்மையார் பிரேமலதா போட்டியிடுகிறார் என திருமாவளவன் கூறிய நிலையில் எழுந்து நிற்காமல் சிறுத்தபடி அமர்ந்திருந்தார். அதே நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரேமலதா விஜயகாந்த் பெயரை அறிவித்த போது எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினார். வேட்பாளர் அறிமுகம் செய்யும் போது மேடையில் எழுந்து நின்று வணக்கம் வைப்பதுதான் வாடிக்கையான ஒன்று. திமுக தலைவர் பிரேமலதா பேரை சொல்லும் போது எழுந்து நின்று அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சொன்னபோது எழுந்திருக்காதது ஏன்? ஒரு கட்சியின் தலைவர் என்று பார்க்காமல் அவர் அமர்ந்திருந்தால் திருமாவளவன் அவமதிப்பு செய்ததாக கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. சமூக நீதி கூட்டணி என அதே மேடையில் பேசிய திருமாவளவனுக்கு அவமதிப்பு நடந்திருக்கும் சம்பவம் விடுதலை சிறுத்தை கட்சியினர் இடையே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் தேமுதிக வந்ததாலதான் மற்ற கூட்டணிக்கு சீட்டுகள் பிரித்து கொடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. திமுகவுடன் கூட்டணி வைத்து அதிக தேர்தல்களை சந்தித்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுப்பதில் கரார் காட்டிய திமுக முதல் முறையாக கூட்டணி சேர்ந்தவுடனே தேமுதிகவுக்கு 10 சீட்டுகள் கொடுக்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இதற்கான காரணம் என்னவென்று எல்லாம் அரசியல் விமர்சகர்கள் கேட்டனர். இப்படியெல்லாம் இருக்கும் சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் முக்கிய கட்சி தலைவர் அவமதித்திருப்பது பிரேமலதாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது.